நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளல. எப்படி ஏற்றுக்கொள்ளல? புகாரியின் 4053வது ஹதீஸ் உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு பெண்மணி திருடி விடுகிறார், களவெடுத்துறாங்க. களவெடுத்த செய்தி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டு கிடைச்சிச்சு. களவெடுத்த செய்தி கன்ஃபார்ம் ஆச்சுது. பட் கைவெட்டப்பட வேண்டிய ஒரு பெண்ணாவும் அவங்க ஆயிட்டாங்க. அப்போ அது கொஞ்சம் உயர்ந்த குலமாச்சுதா, கொஞ்சம் 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 அந்தஸ்து கூடின சமுதாயம் ஆச்சுதா. இப்ப கையை வெட்டினா சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது, சமுதாயம் நம்ம மதிக்காது என்று பயந்து எல்லாத்தையும் சமரசம் பேச அனுப்புறாங்க. ஒருத்தரும் போகல, பயம். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி, புரியுதுங்களா? இந்த சஹாபிட வந்து, ஏப்பா நீயாவது போய் ரசூலுல்லாஹ் பேசலாம்ல, சமரசம் பேச, ஏதாவது விட்டு கொடுக்குற மாதிரி பேச, சம்திங் ஏதாவது பேசி பாருன்னு அனுப்புறாங்க. இவரும் பார்த்தாரு, ஓஹோ இவரெல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்களத்தை பேசாம நம்மளை பேசினா ஏதோ ஒரு வித்தியாசம் நம்ம இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போறாரு. இளம் கன்று பயன் அறியாது, இவருக்கு என்ன தெரியும்? இவர் சரி பேசி போறாரு. போன உடனே ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன இந்த மாதிரிலாம் வெட்டப்படுறீங்களான்னு சொல்லிருக்கிறாங்க, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதா என்று சமரசம் பேசுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, உசாமாவே அல்லாஹ்வுடைய சட்டத்திலா நீ கையடிக்க வந்து விட்டாய்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலா நீ சமரசம் பேச வந்து விட்டாய் என்று சொன்ன உடனேயே உசாமா பயந்து விட்டார்கள். அஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், மன்னிச்சுக்கணும் அல்லாஹ், ஒரே ஓட்டம், துண்டக்கான துணியக்கான இவர் ஓடிட்டாரு. தலைமறைவு, கிட்ட வர முடியல. ரசூலுல்லாஹ் கோபம் பொத்துட்டு வந்து மக்கள் கூப்பிடுறாங்க, மக்களே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மிம்பர் மேல இருந்தா எந்த பயானும் பண்ணுவாங்க, சம்டைம் கீழே இருந்து பேசிட்டு இருப்பாங்க. மிம்பர் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் ஏன் அழிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஏன் அல்லாஹ் தண்டனைக்கு ஆளான தெரியுமா? சமரசம். எப்படி சமரசம்? பணக்காரன் திருடினால், அதிகாரம் உள்ளவன் திருடினால், அரசாங்கத்தில் உள்ளவன் திருடினால் அவனுக்கு சட்டம் எல்லாம் கிடையாது. நொந்து போனவன், வெந்து போனவன், தின்ன வழி இல்லாதவன் தவறு செஞ்சா சட்டத்தை நிறைவேற்றுவது இதனால் அழிக்கப்பட்டார் என்று சொல்லிவிட்டு, லவ் அன்ன ஃபாத்திமா, எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவள் கையை நான் வெட்டுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமரசம் கிடையாது மார்க்கத்தில் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ்.